விருந்து தருவதும் பெறுவதும். இஞ்ஞாயிறன்று நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் அழைக்கும் கருத்து மனித வாழ்வில் நிகழும் விருந்தோம்பல் என்ற அழகிய அனுபவம். இயேசு கலந்து கொண்ட ஒரு விருந்தை பற்றி, அந்த விருந்தில் இயேசு சொல்லித்தந்த பாடங்களை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு வாய்ப்பளிக்கிறது. விருந்தை பற்றி இவ்வுலகம் சொல்லித்தரும் விதிமுறைகளை ஆய்வு செய்தால் ஓர் அடிப்படையான அம்சம் வெளிப்படும். உலகம் சொல்லித்தரும் விருந்து விதிமுறைகள் வெளிப்புறத்தை சார்ந்தவை. நம் உள்ளங்களில் அகந்தை, பகைமை போன்ற உணர்வுகள் அலைமோதினாலும் விருந்து நேரத்தில் வெளிப்படையாக அவற்றை காட்டிக்கொள்ளாமல் ஜென்டில்மேன் என்ற முகமூடி அணிந்து விருந்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று உலகப் பாடங்கள் சொல்லித் தருகின்றன. இதற்கு மாறாக இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லித்தரும் விதிமுறைகளை ஆய்வு செய்தால் அவை உள்மன நிலையை சார்ந்த விதிமுறைகள் என்பதை உணரலாம். இந்த விதிமுறைகளை இயேசு துணிவுடன் கூறிய அந்த சூழலை நினைத்து பார்த்தால் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கும் மதிப்பு பல மடங்கு உயரும். யூத விருந்துகளில், அதுவும் பரிசேயர் தலைவர் வீட்டில் ஓய்வு நாளில் நடந்த விருந்தில் பல சடங்குகள் இருந்திருக்க வேண்டும். இயேசு அவற்றையெல்லாம் அறிந்திருந்தாரா? சரிவரத் தெரியவில்லை. அத்துடன் அர்த்தமற்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இயேசுவுக்கு பிடிக்காது என்பதும் நமக்கு தெரிந்த ஓர் உண்மை. இத்தகைய சுதந்திர மனநிலையோடு வாழ்ந்தவரை பரிசேயர் வீட்டு விருந்து கட்டிப்போட முயன்றது. இன்றைய நற்செய்தியின் துவக்கத்தில் நாம் காணும் "அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர்" என்ற சொற்கள் இந்த விருந்தின் உள்நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றன. பரிசேயர் தலைவர் வீட்டில் கூடியிருந்தவர்கள் அனைவரும் தன்னை கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்று தெரிந்தும் தன் மனதில் தோன்றிய உண்மைகளை இயேசு பாடங்களாக புகட்டினார். அவரது முதல் பாடம் விருந்துக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு, இரண்டாவது பாடம் விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. நமது எண்ண ஓட்டங்களின்படி பார்த்தால் இயேசுவுக்கு இது வேண்டாத வேலை என்று நினைக்கத் தோன்றும். விருந்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா என்று இல்லாமல் இயேசு ஏன் வீணாக வம்பை விலைக்கு வாங்குகிறார் என்ற கேள்வி எழும். குறை கண்ட இடத்தில் அந்த குறையை தன் விருந்தோடு சேர்த்து விழுங்காமல் அதை எடுத்து சொன்னார் இயேசு. இயேசு வழங்கிய முதல் பாடம் விருந்தில் கலந்து கொண்டவர்களுக்கு, அதுவும் அவர் கலந்து கொண்ட விருந்தில் பலர் முதன்மையான இடங்களை தேடிச் சென்றனர் என்பதை உணர்ந்து இயேசு அவர்களுக்கு பணிவு பாடத்தை சொல்லித்தந்தார். அவர் சொல்லித்தந்த பணிவு பாடங்களுக்கு சிகரமாக தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்ற புகழ்பெற்ற அறிவுரையை வழங்குகிறார் இயேசு. தாழ்ச்சியை குறித்து இன்றைய முதல் வாசகத்திலும் சீராக்கின் ஞானம் ஆகிய பல அறிவுரைகளை வழங்கியுள்ளது. விருந்து நேரங்களில் அவரவர் தங்கள் பெருமைகளை பறைசாற்ற வேண்டும் என்று இவ்வுலகம் சொல்லித்தரும் பாடங்களுக்கு முற்றிலும் மாறாக இயேசு சொல்லித்தரும் தாழ்ச்சி பாடம் மாற்று சிந்தனைகளை உருவாக்குகிறது. இயேசுவின் இந்த பாடத்தை கேட்கும் போதெல்லாம் என் மனத்திரையில் ஒரு கற்பனை காட்சி அரங்கேறும். நான் ஒரு விருந்துக்கு போகிறேன். விருந்து நடக்கும் அரங்கத்தில் நுழைந்ததும் கடைசி இடத்தில் அமருங்கள் என்று இயேசு சொன்னது என் காதில் ஒலிக்கிறது. கடைசி இருக்கைக்கு போகிறேன். ஆனால் மனதுக்குள் ஓர் ஏக்கத்துடன், எதிர்பார்ப்புடன் அந்த இருக்கையில் சென்று அமர்கிறேன். விருந்துக்கு என்னை அழைத்தவர் நான் கடைசி இடத்தில் அமர்ந்திருப்பதை எப்படியாவது பார்த்து விடுவார். உடனே ஓடி வந்து, "என்ன இங்கே உட்கார்ந்து விட்டீர்கள்? முதலிடத்திற்கு வாருங்கள்" என்று அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் என்னை அழைத்துச் செல்வார் என்ற எதிர்பார்ப்புடன் நான் கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கிறேன். விருந்து ஆரம்பமாகிறது. பலரையும் வாழ்த்தியபடியே வீட்டுத் தலைவர் வருகிறார். என் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்தபடியே அமர்ந்துள்ளேன். வீட்டுத் தலைவர் என் அருகே வந்து என்னையும் வாழ்த்துகிறார். அதற்கு பிறகு அவ்வளவுதான். மற்றபடி, "நண்பரே, முதலிடத்திற்கு வாருங்கள்" என்ற அழைப்பு அவரிடமிருந்து வரவில்லை. என் மனம் உடைந்து போகிறது.
இயேசு சொன்னது போல் கடைசி இடத்தை தேடிச் சென்று அமர்ந்த என் தாழ்ச்சி அர்த்தமில்லாமல் போகிறது. நான் இப்போது சித்தரித்த காட்சியை கற்பனை செய்யும்போது நமக்குள் சிரிப்பு எழுகிறது, உண்மைதான். ஆனால் இத்தகைய தாழ்ச்சியை எத்தனை முறை நாம் பல வடிவங்களில் முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்பது பயனளிக்கும். இயேசு கூறிய தாழ்ச்சி இதுவல்ல. முதலிடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கடைசி இடத்திற்கு செல்லுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி செய்வது தாழ்ச்சியே அல்ல. தாழ்ச்சி என்ற பெயரில் நடத்தப்படும் நாடகம், வெளிவேடம். வெளிவேடமிடும் பல வரைமுறைகளைத்தான் விருந்து வழிமுறைகள் என்று இவ்வுலகம் சொல்லித் தருகிறது. உயர்குடி மக்களின் விருந்தில் மருந்துக்கும் காண முடியாத தாழ்ச்சியை பற்றி இயேசு சொல்லித்தந்த பாடம் பரிசேயர் வீட்டில் பலரை சங்கடத்தில் நெளிய வைத்திருக்கும். இயேசுவின் அடுத்த பாடம் அந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. இது உண்மையிலேயே மிக அதிகமான துணிச்சல் என்று சொல்லத் தோன்றுகிறது. செல்வந்தர்கள் நடத்தும் விருந்துகளில் கணக்குகள் நிரம்பி வழியும். யாரை அழைக்க வேண்டும், யாருக்கு எந்தெந்த இருக்கைகள், எத்தனை வகை மதுபானங்கள், உணவு வகைகள் என்று விருந்து கொடுப்பவரின் கணக்கு மிக நீண்டதாக இருக்கும். விருந்தில் கலந்து கொள்பவர்களின் கணக்கு வேறுபட்டிருக்கும். என்ன உடுத்துவது, என்ன பரிசு தருவது, எவ்வளவு சாப்பிடுவது, யாரை சந்திப்பது, யாரை கண்டும் காணாமல் போவது என்று விருந்தினர்களின் கணக்குகள் நீளும். கணக்கு பார்த்து பார்த்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் செயற்கைத்தனம் அதிகம் பளிச்சிடும். ஒரு சில விருந்துகளில் மது அதிகமாகி மதி குறைந்து போகும். 3 நாட்களுக்கு முன் ஆகஸ்ட் 29 திருமுழுக்கு யோவான் தலை வெட்டுண்டு உயிர் துறந்த திருநாளை நினைவு கூர்ந்தோம். அவரது தலை வெட்டப்பட்டது ஒரு விருந்து நேரத்தில். மதுவின் போதையில் ஏரோது மன்னன் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க அது யோவானின் தலை வெட்டப்படும் அளவுக்கு அத்துமீறி சென்றது. ஒவ்வொரு விருந்துக்கும் சென்றபோதெல்லாம் இயேசுவின் மனதில் இந்த வேதனை நிழலாடி இருக்கும். இப்படிப்பட்ட செயற்கைத்தனமான அல்லது வரம்புகளை மீறும் விருந்துகளுக்கு ஒரு மாற்று மருந்தாக இயேசு கூறும் விருந்து ஒன்று உள்ளது. எந்த கணக்கும் பார்க்காமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தரப்படும் விருந்து அது. நீதி, அன்பு, உண்மை என்ற அனைத்து சுவைமிக்க ஆன்ம உணவையும் படைக்கும் இத்தகைய விருந்தை பற்றி இயேசு கூறும் வார்த்தைகள் இன்றைய நம் சிந்தனைகளை நிறைவு செய்யட்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய. பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் காலூனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார்.